எனக்கு தெரிஞ்சு நீங்க பேசும்போது எனக்கு இப்போ சவுண்ட் அதிகமாக ஒரு சவுண்டு கேட்குது. என்னோட ஹார்ட் பீட் ஃபாஸ்ட்டாக அடிக்குது. கரெக்டாக நான் ஏதாவது பண்ணா சவுண்ட் வருது பாருங்க. இப்போ பாருங்க. இல்லைங்க, உண்மையே நான் இல்லைங்க, யாரோ நம்மள வச்சு விளையாடுறாங்க. டேய் இருங்க அப்படியே இருங்க. இப்போ இந்த சவுண்ட் யார் கொடுத்தா? அதாவது என் ஃபியூச்சர் ஒய்ஃபை தேடி தான் நான் வந்தேங்க. ஃபியூச்சர் ஒய்ஃபோட அட்ரஸ் எங்கே இருக்குன்னு தெரியாமல் ஃபியூச்சர் ஒய்ஃப்டே வந்து அட்ரஸ் கேட்டேன். இந்த காணொளியில் வரும் வசனம் அனைத்தும் கற்பனையே. கல்யாணம் முடித்த ஆண்களுக்கு மட்டுமே தெரியும். மனைவியை தவிர மற்ற பெண்கள் அனைவரும் தங்கையே. பொய் 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 பொய். இவர் என்ன கருதலாமா? அப்புறம் நான் போனதுக்கு அப்புறம் பயங்கரமான சவுண்ட் எஃபெக்ட் கொடுங்க. நான் இடி அந்த மாதிரிலாம் சவுண்ட் கொடுத்து பாருங்க. ஓகே ப்ரோ. வாட்ச் என் வாட்ச் இங்கே தானே ப்ரோ இருக்கு. ஆமாம் உள்ளது. ஆமாடா வந்துட்டேன். நான் ஒரு ரெட் கலர் பேரட் இருக்குல்ல. ஆமாம் சாரி சார், ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு ஏதோ தேவதை நிற்கிது, அது பக்கத்தில் இருக்கு. TN45 கஃபேயா? ஒரே ஒரு நிமிஷம், அந்த கிளி பேசுது, ஒரு நிமிஷம். என்னங்க? இல்ல யாருன்னு கேட்டேன். இப்போ கொஞ்சம் முன்னாடி இங்க சவுண்ட் கொடுத்தீங்க, நீங்க தானே அது? சவுண்டா? இல்ல நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இருந்தேன். பிஸ்கட் சாப்பிட்டீங்களா? அப்போ சவுண்ட் வந்துச்சு. அப்புறம் ஜூஸ் குடிச்சேன், அப்பயும் சவுண்ட் வந்துச்சு. அது நீங்க தானே? தெரியல, எனக்கு தெரியல. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வரேங்க. உங்களுக்கு இப்போ தான் நான் பார்க்கவே சேரேன். திடீர்னு சவுண்ட் வருதுன்னு நான் என்ன செய்வேன்? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பேசும்போது எனக்கு இப்போ சவுண்ட் அதிகமாக ஒரு சவுண்டு கேட்குது. என்னோட ஹார்ட் பீட் ஃபாஸ்ட்டாக அடிக்குது. அந்த சவுண்டு தான் கேட்க தவிர மற்ற சவுண்டு எதுவுமே கேட்கலங்க. எனக்கு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? TN45 கஃபே தானே? எங்கே இருக்குது TN45 கஃபே? எனக்கு ஆக்சுவலாக தெரியாது. தெரியாதா? உங்களுக்கு தெரியாதா? இன்னொரு அட்ரஸும் வேணுங்க. அதாவது ஒரு ரெட் கலர் சுடிதார் போட்டிருப்பாங்க, அவங்க ஹார்ட்டுக்கு போகணும். அந்த வழி என்னதானே சொல்கிறீங்க நீங்கள்? நீங்கள் ரெட் கலர் ஐயோ சாரிங்க, டக்குன்னு பார்க்க வேற கலர்னு நினச்சிட்டேன். நீ தான் ரெட் கலர் சுடியாது. இல்லை சாரிங்க, நான் வேற எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. அட்ரஸ்க்காக தான் வந்தேன். வெளியூர்லேருந்து வந்தேன். திருச்சி. எனக்கு தெரியாது, நான் தஞ்சாவூர் பொண்ணு. நீங்கள் தஞ்சாவூரா? நினச்சேன் தஞ்சாவூர் பொம்மை மாதிரியே இருக்கும்போது நினச்சேன். ஆச்சா இல்லை, நான் வந்துட்டேன். நீ கரெக்டாக எங்கே இருக்க? நீங்கள் தான் ஏதோ பிளான் பண்ணி ஏங்க உன் கூட தானே நிற்கிறேன். இது என்ன சவுண்டு? இல்லை நீங்கள், நான் நிறைய பார்த்துருக்கேன் யூடியூப்ல. ஸோ அந்த மாதிரி ஏதோ பண்ணுற மாதிரி. ஆச்சா நான் என்னங்க, நான் பாட்டுக்கு நிற்கிறேன். நான் கையை தூக்கும்போது நீங்கள் தான் ஏதோ சவுண்டு போடுறீங்க. சும்மா அமைதியாக இருங்க, ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன்னு. நீங்கள் தான் ஏதோ சவுண்டு விடுறீங்க. சத்தம் போடலைங்க, நான் அமைதியாக தான் நிற்கிறேன். இப்போ ஏதோ கிளி சவுண்டு கேட்குது. இப்போ கேட்கல, ஏதோ பேசுங்க. நீங்கள் தான் சவுண்டு விடுறீங்க எனக்கு. நீங்கள் தாங்க. ஹலோ டேய், சீக்கிரம் சொல்லிட்டா, ரொம்ப நேரம் நிற்க முடியல. ஒன்றுமே பண்ணல. நான் என் ஃப்ரெண்டை தேடிட்டு இருக்கேன், வரேன்னு சொன்னேன்னு சொல்கிறேன். நான் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்க்குறேன். ஓகே, அங்கே வாஸ்து சரியில்லைங்க, இங்கே தான் நல்லா இருக்குது. இந்த போகிறேங்க. என் ஃப்ரெண்டு வரான்னு சொன்னா, அட்ரஸுக்கு வந்து லேண்ட்மார்க் உங்களை தான் சொல்லியிருக்கேன். அதனால இங்கே நிற்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் அவன் ஸ்கூட்டின்னு சொல்லலை, ஏதோ ஒரு பியூட்டின்னு சொன்னா. அந்த பியூட்டி தான் என் பிஹைண்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். யாரோ நம்மளை வச்சு கேம் ஆடுறான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சவுண்ட் நான்லாம் உங்களை வச்சு எதுக்கு கேம் ஆட போகிறேன்? அப்படிலாம் இல்லை. யாரோ இங்கே நம்மளை 2 பேரையும் வச்சு ஏதோ விளையாடுன்னு இருக்காங்க. பாருங்களேன், கரெக்டாக நான் ஏதாவது பண்ணால் சவுண்ட் வருது பாருங்க. இப்போ பாருங்க.
சவுண்ட் வருது. அது எப்படிங்க நான் காலத்துக்கும் சவுண்ட் வருது? இங்க பாருங்க, அதுவும் கன்றாவியான சவுண்ட். இந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் யாரு கொடுக்காதுன்னு தெரியலங்க. நீங்க மேல இப்படி பாருங்க, ஒரு சவுண்ட் பறவை சவுண்ட் கேட்கும் பாருங்களேன். கன்ஃபார்ம் நீங்க மேல இப்படி பாருங்க. கன்ஃபார்மா இது உங்ககிட்ட இருந்து வருதா இல்ல? நான் இல்லங்க, உண்மையா நான் இல்லங்க. யாரோ நம்மள வச்சு விளையாடுறாங்க. டேய் அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள். நானும் வந்தலே நோட் பண்ணிட்டு இருக்கேன். இருங்க அப்படியே இருங்க. இப்போ இந்த சவுண்ட் யார் கொடுத்தா? நீங்க தான் ஏதோ ஒன்று பண்றீங்க. எங்க எது பண்ணல, நீங்க வேணா பாருங்க. ஒரு நிமிஷம் இப்படி பண்ணுங்க. ஏங்க கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்சு யாரோ ஏதோ பண்ணுறாங்க. நம்ம சேரணுங்கிறதுக்காகவே இது பக்காவாக ஏதோ போட்ட பிளான் நினைக்கிறேன். நம்ம சேரணும்னு சொல்லி கடவுளே ஏதோ சவுண்ட் எஃபெக்ட் போடுறாருன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்களேன், ஒரு இடி சத்தம் மாதிரி ஒன்று கேட்கும் பாருங்களேன். பிருத்திவியும், உங்கள் பேர் என்ன? சபானாவா? பிருத்திவியும் சபானாவும் சேரணும்னு நினைச்சீங்க. கடவுள் தான் நினைக்கிறேங்க. கடவுள் தான் இங்கே பார்ப்பாங்க. ஏங்க கடவுளே, பிருத்திவியும் சபானாவும் சேரணும்னு நினைச்சீங்கன்னா இப்போ ஒரு சவுண்ட் எஃபெக்ட் போடுங்க. சரியான சவுண்டுங்க இது. கடவுள் பேர் என்னது? பிருத்திவிங்க. நான் இல்லைன்னு சொல்றேன்லாங்க. உண்மையிலே கடவுள் இருக்காரு. கடவுள் வந்து நீங்க ஏதோ அட்ரஸ் தானே கேட்டு வந்தீங்க. எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க? அட்ரஸ் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எங்க போகணுங்கிறத. அதாவது என் ஃபியூச்சர் ஒய்ஃபை தேடி தான் நான் வந்தேங்க. ஃபியூச்சர் ஒய்ஃபோட அட்ரஸ் எங்க இருக்குன்னு தெரியாம ஃபியூச்சர் ஒய்ஃப்டே வந்து அட்ரஸை கேட்டேன். நான் சொல்லலை, இது கடவுள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த இடம் 1008 வேலையில் மெயினான வேலை, மொதல் வேலை நம்ம வேலை தான். பிருத்திவியும் சபானையும் சேர்க்கணும், அப்படிதானே? இருங்க, சவுண்ட் வரும், மிஸ் ஆகுது. சவுண்ட் எஃபெக்ட் வரணும் இந்த நேரத்தில், வராமல் இருக்கு. உங்க கையை ஒரு நிமிஷம் நீட்டுங்களேன். ஒரு நிமிஷம் கை நீட்டுங்க. அந்த கை உங்க ரேகை வந்து யார் பக்கம் இருக்கோ அவங்க தான் உங்க ஃபியூச்சர் ஹஸ்பண்ட். அந்த பக்கம் அலைவரு திமிங்கலம் ஆறு கடலில் சேரும் அந்த இடத்தில் உங்க இத பாட்டு விட்டு ஒண்ணும் இல்ல, சவுண்ட் எஃபெக்ட் நான் தான் போட்டேன். அதாவது தூரத்துல இருந்து உங்களை பார்த்தேன், உங்கள்கிட்ட வந்து எப்படியாச்சும் பேசணும். நான் தான் அதாவது உங்களை தூரத்துல இருந்து பார்த்தேன், உங்களை எப்படியாச்சும் வந்து பேசணும்னு நினைச்சேன். அது எப்படிங்க பேசாம? திருச்சி வந்தோடனே எனக்கு வந்து அழகான பொண்ணுங்கிறது வந்து உங்களை தான் பார்த்துருந்தேன். திருச்சியில் திருச்சி ஃபுல்லாக சுற்றினே தவிர இந்த அளவுக்கு ஒரு பேரழகு நான் பார்த்தது. என்னடா பார்க்கிங் இருக்க இடத்துல ரோஜா பூ மட்டும் ஒரே ஒரு பூ மட்டும் மலர்ந்து இருக்கேன்னு பார்த்தேன். பக்கத்தில் வந்து பார்த்தா தெரியுது நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க. தஞ்சாவூர் அதான் சொல்கிறேன்லாங்க. திருநெல்வேலி பாயும் தஞ்சாவூர் பொண்ணும் மேக்ஸ் பெஸ்ட் பேருன்னு சொல்லுவாங்க. எனக்கு திருநெல்வேலிங்க. க்ளோஸ் ஃப்ரெண்டு இருக்காங்களா? திருநெல்வேலி அல்வா வேணுமாங்க? ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி அல்வா மாதிரி இருக்கிறதுனால அல்வா மாதிரி. ஏங்க ஒன்றும் இல்லை, தூரத்தில் அந்த ஒரு கார் இருக்கா, கார் உள்ள ஒரு கேமரா மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், தெரியுதா? என்னன்னா இது ஆக்சுவலாக ஒரு வீடியோ மாதிரி. திடீர்னு யாராச்சும் வந்து இந்த மாதிரி பண்ணால் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு வீடியோ மாதிரி ஒரு ஹாய் காட்டி. பிராங்க்லாம் இல்லைங்க, அதாவது உண்மையாகவே உங்கள்கிட்ட பேசுறதுக்காக என்ன பண்ணணும்னு தெரியாமல் பிராங்க்னு ஒரு ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துக்கிட்டோம் நாங்கள். ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காரு. கல்யாணம் முடிஞ்சு இருந்தாலும் பாருங்க, அந்த பிக்கப் லைன்லாம் கரெக்டாக வந்துகிட்டு இருக்கு. இவங்க இவர் சும்மா விடக்கூடாது, நானும் போகிறேன். ஒன்றும் இல்லைங்க, டாட்டா மட்டும் கட்டிடுங்க. ஆடியன்ஸ் தான் டாட்டா கொடுங்க, எனக்கு டாட்டா கட்டிடுறாங்க. ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே. இது நான் பண்ணலான்னு நினச்சேன், அவங்க ஓட்டை கடிச்சிட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டு பிராங்க் பண்ணா 5 வருஷம் சிறை தண்டனையா? கேட்டாங்களா ப்ரோ? இத கேட்டாங்களா? நீங்க எங்கல இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல ப்ரோ, இது ஃப்ரெண்ட் அட்ரஸ் கேட்டாங்க. தேவலாம சவுண்ட் எஃபெக்ட் பண்ணி என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. யாருன்னே தெரியல இவங்க. நானும் அவங்கள்ட்ட அத தான் கேட்டுட்டேன். அப்பல என்ன கான்வர்சேஷன்? நல்ல பையன் சிஸ்டர். ஏன் இப்படி? நான் நல்ல பையன் தான் ப்ரோ, முத்திரை கொடுக்க தேவை. இருக்கிற எந்த தரமா அழகா இருக்கு. அந்த பிம்பிள் கீழே சிரிக்கும் போது விழுற டிம்பிள் தான் நல்லா இருக்குது. அதே எப்பவும் மெயின்டைன் பண்ணுங்க. ஓகேயா? ஏங்க ஒன்றும் இல்லைங்க, நெல்லை சப்ஸ்கிரைப் மட்டும் சொல்கிறீங்களா? இங்கே பக்கத்தில் வாங்க, மைக்கிங்க இருக்கு.
இது ஜில்லுன்னு காத்து வருது, கொஞ்சம் தள்ளி இருங்க. LI 360க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்க. சவுண்ட் எங்கேருந்து வந்துச்சு? சவுண்டு ஆக்சுவலாக காருள்ள இருந்து இவர் தான் சவுண்டு விட்டுட்டு இருந்தாரு. நான் வரதுக்கு முன்னாடி 2 பேரும் சேர்ந்து சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இருந்தோம். ஒன்றும் இல்லை, ஸ்பீக்கர் போகிற அதை எடுங்க. இந்த ஸ்பீக்கர் தான் நாங்கள் உள்ளே வச்சுருந்தோம், இதுலேருந்து தான் சவுண்ட் வந்துட்டு இருந்தது. ஓகே ஓகே. எங்கள் இந்த வீடியோ போடலாம்ல, உங்களுக்கு எதுவும் இல்லைல்ல? ஓகே தானே. மறுபடியும் ஒரு டாட்டா. ஆக்சுவலாக நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். திருச்சியை சுற்றி பார்க்க எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டாங்க. சபானாவும் நானும் ஒரு சபையில் வந்து பிரதீப் தேடிட்டு இருக்காங்க.